ஓகே. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஜிப் வெர்ஷனில் வந்து நம்ம என்னென்ன பண்ணி கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலான்னு. நம்ம அகெயின் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக கூட நம்ம இதை ரன் பண்ணலாம் டிஃபால்ட்டாக. அதில் என்னென்ன காட்டுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை வந்து லான்ச் பண்ணுங்கள். ஓகே. எனக்கு வந்து நிறையா டைம் ஆகுது, ஏன்னா நான் வந்து செட்டிங்ஸ் அப்படி வச்சுருக்கேன். ஸோ நான் கொடுக்குறேன், இன்ஸ்டால் எனிவே கொடுக்குறேன். எனக்கு வந்து இன்ஸ்டாலர் லான்ச் ஆகுது. ஓகே, அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் டிஃபால்ட் பாத்தில் நான் கொடுக்கல. எனக்கு தேவைப்படுற பாத்தில் நான் கஸ்டம் லொக்கேஷனில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் கஸ்டம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம், என்னென்ன காம்பனன்ட்ஸ்னு இருக்குது. ஸோ நான் வந்து அதை கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சி ட்ரைவில் நான் வந்து எப்பயுமே பெரும்பாலும் நான் ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டி ட்ரைவில் வந்து எனக்கு வந்து நான் லோக்கல் சர்வர் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து நம்ம லோக்கலாக தான் வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணுறது MSI போட்டுட்டு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். MongoDB வந்து நான் சர்வீஸாக லாஸ்ட்டாக நம்ம பண்ண ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம இதிலேருந்தே பண்ணிக்கலாம். MongoDB வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதை ஸ்டார்ட் பண்ணணும், நெட்வொர்க் சர்வீஸ் யூஸர்னால் இருக்கலே ஹை ப்ரிவிலேஜ் யூஸர், சிஸ்டம் யூஸர். ஸோ வந்து நான் அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்னோடய லோக்கல் அக்கௌண்ட், இப்போ நான் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் நேம் வந்து டெவலப்பர். ஓகே, நான் வந்து என்னோடய டெவலப்பர் அப்படின்ற அக்கௌண்ட் இது நேம் வச்சு கூட நான் வந்து யூஸ் பண்ணி MongoDB வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ரைட் நவ் நம்ம வந்து நெட்வொர்க் சர்வீஸ் யூஸராகவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சர்வீஸ் நேம் வந்து MongoDBன்னு டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி டேட்டா டைரக்டரி, லாக் டைரக்டரி டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் அகெயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேப்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஷெல் வேணாம், எனக்கு காம்பஸ் வேணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி காம்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஷெல் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, எனக்கு காம்பஸ் தேவையில்லை அப்படின்னா இந்த செக் பாக்ஸை வந்து அன்செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பட் ரைட் நவ் நான் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் ஆல்ரெடி MongoDB நம்ம செட் பண்ணியாச்சு ஜிப் ஃபைலிருந்தே. ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை காட்டினே தவிர நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் MSI தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து MongoDB இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.